ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் பிளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் 1.5 டன் 5-ஸ்டார் ஏசி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்ததுக்காகவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டன் 1.5 டன் 3-ஸ்டார் 5-ஸ்டார் ஏசி ஸோ இந்த மாதிரி எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதுக்கு நம்ம ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அந்த வீடியோக்கான லிங்க். ஸோ நீங்கள் எத்தனை டன் எந்த ஸ்டார் ஏசி வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணி வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 1.5 டன் 5-ஸ்டார் ஏசி தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான மொபைல் ரீசார்ஜ் பத்தி பார்த்தலாம். இந்த ஆப்ல நீங்க எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ்னு இல்லை, மொபைல் ரீசார்ஜ், டிடிஎச் ரீசார்ஜ் எது பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல கேஷ்பேக் கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்னுடைய வாலெட்லேயே வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்றீங்க, மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா அந்த வாலெட் அமௌண்ட்டும் டோட்டல் அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாலே வந்து போதும். ஸோ இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1.5 டன் 5-ஸ்டார் ஏசியில் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் பீஸ்போக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாடல் 2026 மாடல் தான். ஸோ இன்வெர்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்க ஸ்டார் ரேட்டிங்கு அண்ட் 2026 மாடல் ஏசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ISEER ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025ல் இருந்த ரேட்டிங்கும் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ இந்த ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.77 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5-in-1 கன்வெர்ட்டபிள் ஏசி தான். அதாவது 5 மோடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் அந்த ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ 150 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏசி நல்ல கூலிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து AI ஃபேஸ் கம்ஃபர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா AI டிஜிட்டல் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4-way ஸ்விங் இருக்குது. ஸோ வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் திங்ஸும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆப் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்மார்ட் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் ஏசியை கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏசியை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்கள் 1.5 டன் ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 180 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 1.5 டன் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 120 ஸ்கொயர் ஃபீட்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 டன்னே வந்து யூஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ரூம் சைஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏசியை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சாம்சங்னுடைய இந்த ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஏசி வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கு பிராண்டு டிஃபர் ஆகும். அதனால் நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாரண்டி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் நியர்பையில் வாரண்டி சென்டர் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேராசோனிக்கில் இதுவும் நமக்கு 2026 லான்ச் ஆன மாடல் தான். 1.5 டன் ஏசி 5-ஸ்டார் ரேட்டிங்கோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது. அண்ட் இந்த ஏசியினுடைய ISEER ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5.80 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த ISEER ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஏசின்னு இல்லை, எந்த ஏசி பை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ISEER ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது மெயினாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லோக்கல் ஸ்டோர்லேயே நீங்கள் வந்து ஏசி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லேபிளை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ISEER ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு கூலிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தரும் அப்படின்றத அதிலே தெரிஞ்சுக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கன்வெர்ட்டபிள் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத நமக்கு வந்து ஆன்டி கரோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பர் கண்டென்சருன்றதுனால அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெபிளைசர் ஃப்ரீன்றாங்க. ஸோ ஸ்டெபிளைசர் தேவையில்லையான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக தேவைப்படும் தான். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எதை பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் பற்றி சொல்லலை. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்டெபிளைசர் வாங்கணும் அப்படின்னா இந்த ஏசிக்கெலாம் எந்த ஸ்டெபிளைசர் வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குன்னே ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டெபிளைசர் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பேராசோனிக்னுடைய இந்த ஒரு ஏசிக்கு வாரண்டின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி
ஏசி கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றாங்க. அண்ட் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி வாரண்டி கொடுக்குறாங்க. அதாவது ஏசியில் இருக்கக்கூடிய மதர் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிபிக்குலாம் வந்து தனியாக தரமாட்டாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசிபிக்குன்னு ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் 45,990 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மாடல் கேரியர்னுடைய 2026 மாடல் 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்ட்டபிள் 6-in-1 கன்வெர்ட்டபிள் ஏசி தான். நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் வந்து இது கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை வந்து வராது. ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபையோட வரும். பட் இதில் வந்து ஒரு நான் வைஃபை ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். 43,990 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசி. அண்ட் இப்போ நான் வீடியோவில் சொல்கிற எல்லா ஏசிக்கான ப்ராடக்ட் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோட்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது 4 மோடு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ, கூல், ட்ரை, அதுக்கப்புறம் ஃபேனுன்னு சொல்லி மொத்தம் 4 மோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஐஎஸ்இஆர் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5.60 வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஐஎஸ்இஆர் ரேட்டிங் அதிகமாக இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், உங்கள் நியர்பை ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ஏசியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வைஃபை தான். ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸில் வாரண்ட்டி வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வாரண்ட்டியும், 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி வாரண்ட்டியும், 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வாரண்ட்டியும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலாக இதனுடைய ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 43,990 rupees வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டாஸ்னுடைய 2026 மாடல் 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி தான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நமக்கு வந்து இருக்கும். இன்வெர்ட்டட் ஏசி தான் நமக்கு. ஸோ எல்லா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்இஆர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5.65 வந்து கொடுத்துருக்காங்க ஐஎஸ்இஆர் ரேட்டிங். அண்ட் நமக்கு வாரண்டின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டியும் அண்ட் 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வாரண்டியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சில பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி வாரண்டி கொடுப்பாங்க. சில பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க. 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து பிராண்டுக்கு பிராண்டு மாறும். ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிராண்டில் என்ன வாரண்டி கொடுக்குறாங்கன்றதை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ். ஸோ 2026 மாடல் 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி தான் இதுவும். இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து பவர்ட் பை ஏஐ வந்து கொடுக்குறாங்க. 5-in-1 கன்வெர்ட்டபிள் மோடு. ஸோ அதாவது 5 மோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரூமில் எத்தனை பேர் இருக்காங்கன்றத பொறுத்து அந்த மோடை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதனுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5.65 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஐஎஸ்இஆர் ரேட்டிங்கு. ஸோ 38,990 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வாரண்டின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வாரண்டியும் அண்ட் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹோல் ப்ராடக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் 38,990 rupees வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைஃபை தான். ஸோ வைஃபையோட வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஸோ வைஃபை இல்லாத நான் வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 2,000 கம்மியாக இருக்கும். ஸோ வைஃபை ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட மொபைல்லே கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ வைஃபைலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் தான். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கில் எந்த வித டிஃப்ரென்ஸும் கிடையாது. பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் எந்த ஏசி வாங்கினா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் என்ன தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் ஒரு தடவை ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு எந்த விதத்துலையும் நம்ம சேனலோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை எல்லாத்தையுமே அந்த டைமில் செக் பண்ணிங்க. ஏன்னா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வாரண்டி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டைமில் இந்த ப்ரைஸ்க்கு இந்த வாரண்டி அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதை தவிர்த்து ஸ்டெபிலைசர் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டன் நீங்கள் ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்துக்கான வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறேன்.